ஹாய் பிபி. பொதுவா நாங்க சோ தான் லேட்டா வருவோம், நீங்க என்ன லேட்டா வரீங்க? நான் 5:25 இருந்து இந்த இடத்துல குத்து வச்சு உட்கார்ந்து இருக்கேன். ஓகே ஓகே, டெக்னிக்கல் ரிக்வெஸ்டா டிஃபிகல்டி. அமிச்சிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு ஐயோ என்னடா தெரியல, இது நம்ம நம்மளுக்கு இது பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம். இல்ல. அதனால நான் வந்து என்னை விட ஒரு அறிவாளி பொண்ணுகிட்ட அந்த வேலையை நான் கொடுத்துட்டேன். ஏன்னா இந்த மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ், உலக நாலேஜ், இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்டைல் எல்லாம் எனக்கு கொஞ்சம் கம்மிங்கிறனால நான் அந்த விளையாட்டுக்கு வரது இல்ல. யார் அந்த அறிவாளி பொண்ணு? நீங்க ஹே கம்பத்து பொண்ணு, ஹே ஹே கம்பத்து பொண்ணு, ஹே ஹே என்னமா கம்பு கம்பாத்து என்னக்கிறமா எப்பமா இந்த லைஃப்குள்ள போறதுன்ட்டு. அப்புறம் சொல்லுங்க, எப்படி இருக்கு உங்க லாக்டவுன்? லாக்டவுன்ல நான் இருக்கேன் ஃபுல் வீட்டுக்குள்ளேயேதான். ஏற்கனவே தெரியும் நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அறிவு கம்மி. இதெல்லாம் வெளியே போகாம வீட்டுக்குள்ளேயே இருந்து என்ன மழுங்கி போயிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாம் ஒரு பக்கம். So அப்புறம் wow, so nice to see you, so happy to see somebody. சேம் ஹியர். ரொம்ப நாள் கழிச்சு உங்களையும் பாக்குறேன். எப்ப நம்ம கடைசியா யாடா, பார்த்தோம்? I think it was during 1 year Vikram ஆயிருக்கும். sir-ஓட I think Yeah, that more than that that. time we Yeah. met. Yeah, 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 right. yeah, yeah. You know So it. tell அப்புறம் me, என்ன இது ஒரு நியூ லெவல், ஒரு புரட்சிகரமா வந்துட்டு பியூட்டிஃபுல்லா ஒரு படத்தை வந்து நீங்க வந்து ரிலீஸ் பண்ண போறீங்க Amazon Prime Videoல. So how excited are you? Because what's your question? நான் என்ன என்ன தடவை? சொன்னேன், see ஒரு சேஞ்ச் நடக்கும்போது இட்ஸ் a different thing இல்லையா? இப்படி ஒரு லாக்டவுன் இந்த மாதிரி ஒரு எல்லாருமே மைண்ட் ஒரு மாதிரி என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஸ்பெஷலி நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் பார்த்தோம்னா எவ்ரிதிங் இஸ் சேஞ்சிங். பட் அந்த சேஞ்சோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது வெகு சில பேரா தான் இருப்பாங்க. அதுல யூ ஹேவ் பிகம் ஒன் ஆஃப் த லீடிங் லேடி நவ். ஃபர்ஸ்ட் ஜோ மேமோட படம் ரிலீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் யோர் மூவி இஸ் டிரெக்ட்லி ரிலீசிங் இன் Amazon Prime Video. How excited are you? டிஃப்ரெண்டா இருக்கா? டிஃப்ரெண்டா இருக்கு, பட் அந்த எக்ஸைட்மெண்ட், அந்த டென்ஷன் பிஃபோர் அ ரிலீஸ், தட்ஸ் த சேம். அதுக்கு ஒரு மாற்றமும் இல்லை. பட் யா, ஐ திங்க் எனக்கு தமிழ்ல ரிலீஸ் லாஸ்ட் வந்து சர்க்கார், ஸோ 1.5 வருஷம் ஆச்சு. அப்புறம் தெலுங்குல வந்து மகாநட்டி, ஸோ அது ஒரு 2 வருஷம் ஆச்சு. ஸோ இதுதான் என்னோட ரிலீஸ் அதுக்கப்புறம். ஸோ இந்த டைம் ஒரு ரிலீஸ் இருக்கு, எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ லக்கி. நிறைய பேர் ஒரு கம்ப்ளீட் பண்ணாம படமா இருந்ததுன்னா அது வந்து ரிலீஸ் பண்ண முடியாது. இல்ல ரொம்ப பிக் பட்ஜெட் பிலிமா இருந்தது, பிக் ஹீரோட பிலிமா இருந்தாலும் சம்டைம்ஸ் பண்றது கஷ்டமா இருக்கும். ஏன்னா அதுக்கு கண்டிப்பா தியேட்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சோ யூ ரியலி லக்கி, Thank you. in that way. Thank you. It seems like it's such a beautiful movie, Penguin. And நீங்க பாத்துட்டு சொல்லுங்க. படத்தோட டிரெக்டர் பத்தி உங்களை பத்தி எல்லாம் நான் நிறைய பேசுறதுக்கு முன்னாடி ஒரு த்ரில்லர், அது ஒரு இமோஷனல் த்ரில்லர் அப்படின்னு வரும்போது the music ரொம்ப ஹாண்டிங்கா இருக்கு. உங்களோட பேக்ரவுண்ட் மியூசிக் உங்க படத்துல நீங்க எப்படி கொஞ்சம் பயந்த சுபாவமா, இந்த பேய் பயம், இந்த த்ரில்லர் பயம், அங்க ஏதாவது சண்டை நடக்குதுன்னா இந்த பக்கமா ஓடி போற அந்த டைப்பா, இல்ல இந்த படத்துல வர மாதிரி கொஞ்சம் தைரியமான டைப்பா? ஆக்சுவலி கொஞ்சம் தைரியமான டைப் தான். எனக்கு பிடிக்கும். எனக்கு நைட்ல உட்காந்து ஹாரர் த்ரில்லர் எல்லாம் பாக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ். ஏன் உங்களுக்கு பிடிக்காதா? பாவி மனுஷா, ஹாரர் எல்லாம் நைட்டு பார்க்க மாட்டீங்களா? ஹாரர் நைட்டா? ஹாரர் படத்தோட சிடி கூட நான் மார்னிங்கே பார்க்க மாட்டேமா, அது ஒரு ஓரம் வச்சிருவேன். அந்த ஏரியாக்கே நான் போக மாட்டேன். நீங்க பயங்கரமான ஒரு தைரியசாலின்னு நினைச்சேன். பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக் அப்படின்னு நினைக்காதே. ஃபுல் பில்டிங்கே வீக்ல. என்னோட படத்தை நீங்க கரெக்ட் 12 மணிக்கு தான் பாக்குறீங்க. ஓகே டே, நான் ஹேவ் டு டெல் யூ டா, இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்த உடனே நான் பாக்கல. ஓகேயா? ஏன்னா சொல்றாங்க பயங்கர த்ரில்லிங்கா இருக்கும், ஐயோ வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ என்னடா இது, இந்த படத்தை நம்மளால பார்க்க முடியாது போல, அப்புறமா இன்னைக்கு இது வேற இருக்குன்னு இப்ப நம்ம இதை கண்டிப்பா பார்த்தாகணும். ஆனா பார்த்தா it's not like a scary, I mean not a horror scary kind of movie. It's not. But பார்த்தா அப்படியே கொஞ்சம் த்ரில்லிங் எலிமெண்ட்ஸ் இருக்கும், பட் இட்ஸ் நாட் லைக் அப்படி ரொம்ப ஹாரர் அந்த மாதிரி இல்ல. ரொம்ப கோரியா கிடையாது இல்ல? No. I think more of அதுல சொன்னமா it's a mother story இல்ல? எமோஷன்ஸ் ஜாஸ்தி அதுல கலந்த சில த்ரில்லிங் எலிமெண்ட்ஸ் இருக்கும், அதுதான். So that's why we call it an emotional thriller.
so nice, so nice. இட்ஸ் நாட் லைக் ஒரு என்ன சொல்ற ஒரு சைக்கோ த்ரில்லர் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. மோர் ஆஃப் எமோஷன்ஸ் அண்ட் லிட்டில் லெஸ் ஆஃப் So த்ரில்லர். நீங்க வந்து this ஓகே ஒரு நிமிஷம் யாரோ ப்ளீஸ் 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 சொல்லினே இருக்காங்க யாரு? ஃபேன்ஸ் எல்லாம். பென்குயின் ட்ரெய்லர் மாஸ் கணேஷ் சொல்லியிருக்காரு. ஓ தேங்க் யூ తెలుగులో கணேஷ். మాట్లాడున కోసం మనీషన్ யார் சொன்னாங்க? కరసోను మనీష్. తెలుగులో మాట్లాడండి ప్లీజ్. హాయ్ అండి, ఎలా ఉన్నారు? బాగున్నారా? హాయ్, ఐమ్ అక్షయ, ఐమ్ లైవ్ ఇన్ శ్రీలంక. హాయ్ అక్షయ. எவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. சாய் அகுலான்னு ஒருத்தர், கீர்த்தி கேன் ஐ ஹேவ் a screenshot with you தம்பி ப்ளீஸ் ஹேவ் a screenshot. டடா வித் ஹிம்மா. அப்ப நான் எங்க போறது? தம்பி லைன்ல நில்லுங்க, நான் பேசிட்டேன் விடுவேன். மேம் யூ ஆர் தி பெஸ்ட் இன் தெலுங்கு இண்டஸ்ட்ரி. ஹவ் ஸ்வீட் ஆஃப் ஹிம். தேங்க் யூ. வேற என்ன? நீங்க வரதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்தாங்க. ஐயோ வந்து கொஞ்சம் டென்ஷன் படுத்தி கேர்ஃபுல்லா விட்டு இருக்கணும். போயிட்டாங்க. நம்மள பத்தி ஏதாவது ஒண்ணு கொளுத்தி போட்டு போயிடுவாங்க. வெரி கேர்ஃபுல்லா இருக்கணும். சொல்லுங்க, இந்த படத்துல உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆனது யாரு? ஒவ்வொரு படத்துலயும் யூ பிக் அப் somebody who's a good friend இல்ல. சோ யூ டெல் பென்குயின் ஷூட்டிங் அப்போ எனக்கு இந்த டீமாவே எனக்கு எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். ஈஸ்வரா இருந்தாலும் சரி, அண்ட் கார்த்தி டிஓபி. கார்த்திக் கூட ஆக்சுவலா என்னோட ஃபர்ஸ்ட் கீதாஞ்சலி, அதுல வந்து திருசார் கூட அசிஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு கார்த்தி. அவர் அசிஸ்டன்ட். So I think this is his first film, so I was very excited for him. ரொம்ப ஹாப்பி. I think ஒரு 6 வருஷம் கழிச்சு கார்த்தி கூட ஒர்க் பண்றேன். அப்புறம் அனில் தி எடிட்டர். So எல்லாருமே இது ஒரு I would love to work with this team again. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டீம். Some very rarely சில டீம்ஸ் கூட நமக்கு ஒரு பாண்டிங் இருக்கும். I think I have that with this team and I hope they also have. And it's like a very young team as well, right? Not like too many senior people around. அப்படி கிடையாது. Yeah, a very young team. Yeah. ஏன் தேவலாம் போட்டு வாங்காதீங்க. அப்படியா? டிடி இங்க பாருங்க, மனிஷ் புரோஹித்னு ஒருத்தர் ஹிந்தி ப்ளீஸ்னு கேட்டிருக்காரு. हिंदी भैया क्या हिंदी बकवास है. क्या बोलूं भैया, अब बोलिए. भैया एक प्लेट पानी पूरी देना प्लीज. இவ்வளவுதான் என்னோட ஹிந்தி. பானிபூரி தெரியும், அதை வச்சு ஏதோ ஒண்ணு மேனேஜ் பண்ணிட்டீங்களா? டிடி மிஸ் யூ ஒருத்தர் எழுதியிருக்காரு. டிடி மிஸ் யூ. ஐ மிஸ் யூ. வெச்சுக்கோ. Tell my name. Bushan Krishna. Tell my name சொல்றாங்க please. Bushan Krishna. Hi Bushan Krishna. Kirti akka love you. JB thank you. I love you too. நிறைய பேர் சிரிக்கிறாங்க. எதுக்கு சிரிக்கிறாங்க? சிரிக்கல, அவங்க ஹாப்பி ஆவறாங்க. ஓ ஹாப்பி ஆது. டிடி I love you. Call me னு வேற போட்டுருக்காரு அவரு. Call me. பேலன்ஸ் இல்லையே பா போன்ல. இன்னரம் பாத்து போன்ல பேலன்ஸ். Hi Ishwar, did you like the Hey director Ishwara. Yeah. Hey hi Ishwar. நான் இன்னும் மூவியே பார்க்கல ஈஸ்வர், நீங்க எனக்கு காட்டவே இல்லையே. மாட்டி விட்டாரு டப்பிங்ல கடைசியா பார்த்தேன். பட் டப் பண்ணதோட சரி. ஆமா நான் பார்க்கல. அதுக்கப்புறம் நானும் நைட் அப்படியே முழுசா நானும் இனிமே தான் பார்க்க போறேன் ரிலீஸ் ஆகும்போது. Okay. So dubbing நீங்க சொன்ன this comes in Tamil, Malayalam and Telugu இல்லையா? Yeah. So எல்லாமே night 12 o'clock drop ஆக போகுது in Amazon Prime Video, right? Yes. So நீங்களே டப் பண்ணிருக்கீங்களா? தமிழ் நான் பண்ணேன். தெலுங்கு மலையாளம் பண்ண முடியல. பிகாஸ் நம்மளுக்கு இங்க ரிசோர்சஸ் கம்மியா இருந்துச்சு, டைம் லைன் கம்மியா இருந்துச்சு. So yeah, but ஆனா usually you dub, you speak all the languages very well, like தமிழ் மலையாளம் quite fluent. தெலுங்கு லைக் இப்போ கத்துட்டு இருக்கேன். பேசுவேன், ஓரளவுக்கு பேசுவேன். பட் அவ்வளவு ஃப்ளூயண்டா வராது. பட் நானும் பேசுவேன். Okay. Looks like Pani Puri is loved everywhere. Pani Puri fun sem. Miss you Kirti akka. Balaji Mohan miss you too. நரேஷ் குமார் பாருங்க, லவ் ஸ்ட்ரக் போட்டிருக்காரு, கண்ணுல காதல் வருதான். அப்படியா? நான் எங்கேயோ போயிட்டேன். சொல்லுங்க நரேஷ் குமார் லவ் ஸ்ட்ரக் ஆயிருக்கேன். ஹாய் மாஸ்டர், பிருந்தா மாஸ்டர். ஓ ஹாய் பிருந்தா மாஸ்டர். ஹாய். ஐயோ எல்லாம் டிலேல வருது எனக்கு. ஹாய் சரி
ஹாய். இப்போ திடீர்னு எனக்கு பிருந்தா மாஸ்டர் லைன்ல வந்தனால நான் கேக்குறேன். பென்குயின்ல வந்துட்டு இட்ஸ் a very serious movie, right? Yeah. You didn't have chances of dancing and அதெல்லாம் உங்களுக்கு அவ்வளவா இல்ல. No. But do you miss அந்த மாதிரி commercial films அப்படி மிஸ் பண்றீங்களா? அந்த ஷூட்டிங்லாம் மிஸ் பண்றீங்களா? எஸ் ஆக்சுவலா இந்த மாதிரி சீரியஸ் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் இருந்ததுன்னா ஆக்சுவலா ரொம்ப ஜாலியா இருக்கும். ஏன்னா நம்ம சீரியஸா ஷூட் பண்ணிட்டு அப்புறம் ஏன்னா இந்த பக்கம் வந்து இட் பி ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி ஒரு மாதிரி நல்லா இருக்கும் அது. ஸோ ஐ மிஸ் இட். ஐ மீன் ஷூட்டே மிஸ் பண்றேன். அதுல எஸ் இனிமே போனோடனே ஃபர்ஸ்ட் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படியே கொஞ்சம் பாசிட்டிவா. I'm just reading Yeah, my definitely நாங்க அந்த because you know Kirti நீங்க எல்லாமே you do that kind of movies also so well. Let it be ஒரு சர்க்கார் இல்லனா சாமி, அதுக்கப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா let it be மகாநட்டி or பென்குயின் அந்த மாதிரி படங்களும் you have இவ்வளவு young ageல you have proved நீங்க எல்லாமே you can pull it out. So do you have any favorite genre kind of thing? ஏன்னா when you do a commercial movie it's like கொஞ்சம் less of ஒரு என்ன சொல்றது burden சொல்லக்கூடாது. definitely responsibility So இதுல வந்துட்டு ஆனா நிறைய பொறுப்பு இருக்கு உங்களுக்கு. And when it's you know you're playing, but it's also a blessing. Not everybody gets, not many girls get to do that. So what is your favorite? Do you have any favorite or is everything yours? Favorite no கிடையாது. Still exploring a lot of genres, but I think I like rom-com. Like aduru I think it's nice. And I like to work in thriller also. It's nice. Aduru வேற ஒரு experience. Okay. I'm just seeing nice. Some there's my friend Cooper the dog. Hello PDPQ. நீ அதே சினிமா காணு. PDPQ இல்ல. என்ன PDPQண்டா? I love the trailer of Penguin. Vivek Gupta சொல்லிருக்காரு. Vivek Gupta. Ishwar again message waiting for your review. Yes. ரேவதி என்னோட அக்கா ஹாய்டி தங்கச்சி பக்கத்துலயே அந்த பக்கம் உட்கார்ந்துட்டு நவீன் Polishetty ma'am penguins in Antarctica also ரொம்ப excited about your film but why no close up for us in trailer? Penguin Association of okay he generally talks a little too much and yes that's the same thing he's doing. Hey Naveen, hi. Yeah, this is what your friends do, no? When they come in. அதுதான் இந்த friends தான் வெளியே நமக்கு யாரும் எதிரிக்க கிடையாது. நம்ம friends I can show you என்னோட பையன். ஏய் ஹாய் சொல்றான். ஹாய். அவனதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். அவரே வந்துட்டாரு. சார் வணக்கம். ஹாய். என்னடா? Thank you. அன்பு கொட்டுது. Thank you. பயங்கரமா மிஸ் பண்ணுவார்ல உங்களை எல்லாம். ஹாய் சொல்லு. ஹாய் ஷூட்டிங் அவரை கூட்டி போயிடுவீங்களா? ஹாய்டா. யா ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஆக்சுவலா நான் என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட டிராப் பண்ணிட்டு போவேன். ரொம்ப மிஸ் பண்ணுவேன். சோ திஸ் இஸ் த டைம். ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து அவன் கூட இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றேன். இனிமே திருப்பி நான் விட்டு ஷூட்டுக்கு போகும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவனுக்கும் கஷ்டமா இருக்கும், உங்களுக்கு ஒரு கஷ்டம். பட் அவனுக்கும் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆமா ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் ஆக்சுவலி he is used to a lot of places. No, not just me, to a lot of my friends. So எங்க டிராப் பண்ணிட்டு போனாலும் அட்ஜஸ்ட் பண்ணுவான். Like he'll manage. But still obviously he'll miss the mother. Yeah, definitely. And saying, are you a very deep person, Kirti? ஏன்னா நீங்க இந்த படம் ஆகட்டும் அண்ட் மகாநட்டி மாதிரி படம் ஆகட்டும் நீங்க அந்த கிரக்ஸ் ஆஃப் தி கேரக்டர் இறங்கி பண்றீங்க. பட் உங்க மைண்டா அதுக்கு ரெடி பண்றீங்க. அது ஒரு ஆக்டரா அது எல்லாருமே பண்ணுவாங்க. யா பட் சம் பீப்புள் ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட் இல்ல அது வந்து டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு. Are you like that kind of very deep person? அதுக்குள்ளேயே முழுகி அப்படி போயிடுவீங்களா? போயிருக்கேன். No, actually it's not நம்ம கான்ஷியஸா பண்றது கிடையாது. லைக் கோ இன்டு இட் லைக் வெரி டீப். நம்ம அறியாமலே அது சில சமயம் நடக்கலாம். லைக் மகாநட்டியில அந்த மாதிரி நடந்திருக்கு. பீன் இன்டு டிப்ரெஷன் பிகாஸ் அந்த கொஞ்சம் ஒரு டிப்ரெசிங்கான சீன்ஸ் ஷூட் பண்ணிட்டு வரும்போது I won't even know what I'm crying for. நான் ஒரு மாதிரி ஒரு சவுத்தை பார்த்துட்டு நான் இது ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு. So that's one stage of depression and I've been through that and I think அது நம்மளால தான் surpass பண்ண முடியும். Only you can bring yourself out of that
ஒரு தடவை ஐ திங்க் நான் ஷூட்ல இருந்த போது இந்த மாதிரி நான் எப்பவுமே ரொம்ப ஜாலியா இருப்பேன் செட்ல. சோ ஷூட்டுக்கு போன போது மாநட்டி ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு படம் முடியற டைம்ல ஒரு ஏடிக்கு ஐ வாஸ் ஜஸ்ட் புல்லிங் ஹிஸ் லெக் ஒரு ஏடி அண்ட் தென் ஹி வாஸ் லைக் ஏன் ரொம்ப நாள் ஆச்சு நீங்க எப்படி இருந்து அப்படின்னாங்க. நான் சொன்னேன் ரொம்ப நாள் ஆச்சு நான் எப்பவுமே இப்படிதானே இருக்கேன் அப்படின்னு. சோ எனக்கு ஆக்சுவலா ஸ்ட்ரைக் ஆகல லைக் அந்த ஃப்ளோல லைக் நம்ம நம்மளையே மறந்துடுறோம் ஆஃப்டர் பாயிண்ட். அண்ட் டு அன் எக்ஸ்டென்ட் தட் ஹேப்பன் இன் பெங்குயின் ஆல்சோ. ஒரு சீன் ஒரு எமோஷனல் சீன் என் பையன் கூட ஒரு சீன் இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல எனக்கு குளிர் ஜுரம் வந்துருச்சு. ஸோ குளிர் ஜுரம் வந்த போது ஐ திங்க் வி வர் லைக் ட்ரைங் டு ரஷ் மீ டு த ஹாஸ்பிட்டல். அதுக்கு இடையில வந்து யூனோ ஐ வாஸ் ஃபீலிங் லைக் ஐயோ என் பையன் என்னாச்சு அப்படி இப்படின்னு அந்த மாதிரி சில ஃபீலிங்ஸ் யூனோ. ஸோ ஐ திங்க் வென் யூ கெட் கனெக்டட் வித் த கேரக்டர் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு அது ஃபீல் ஆகும். தி பெஸ்ட் திங் டு டூ இஸ் ஷூட் முடிஞ்சா வந்து ஜஸ்ட் ரிலாக்ஸ் சில் அண்ட் நாட் திங்க் அபவுட் ஷூட் அட் ஆல் எனிமோர். அப்புறம் நான் நெக்ஸ்ட் டே ஷூட்டுக்கு போகும்போது ஒர்க். ஸோ ஒன்ஸ் யூ கம் பேக் ஃப்ரம் ஒர்க் அதை பத்தி மறந்துட்டு நம்மளாவே ஜஸ்ட் பி ஹாப்பி. For any kind of work அப்படி பண்ணாதான் it is better because and that too such characters which you get connected with emotionally இந்த மாதிரி emotional characters. yeah அப்புறம் வேற யாரு விஜய் பிரின்ஸ் சொல்றாரு you are very beautiful. oh thank you. அர்ச்சனா அண்ணாதுரை I am your biggest fan Kirti akka. I love you so much. How are you ன்னு உங்களுக்கு மெசேஜ் பண்ண நீங்க பார்க்கல ப்ளீஸ் பாருங்க முடிஞ்சா ரிப்ளை பண்ணுங்க. அர்ச்சனா சொல்லிருங்க ரிப்ளை. Why ma'am reply வரல? தனுஷ் டேவிட் ஹாய் தனுஷ் டேவிட். ఓకే ఓయ్ పొట్టి ఒక హాయ్ చెప్పొచ్చుగా. హాయ్ సంతోష్. ஓகே சில பேர் கேக்குறாங்க ஏன் வந்து பென்குயின் ஹிந்தில ரிலீஸ் ஆகலன்னு. but I'm sure there is an English subtitles ஓட இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? கண்டிப்பா yeah இருக்கு. so I think some Hindi audience are also Hindi speaking audience everybody can watch it. So please say hi ma'am. Hi Ramya. Say my name Aranga Shaktivel. Hi Aranga Shaktivel. ஒரு பாட்டு பாடுங்க please. தீபா குமார் பாட்டு நான் கிடையாது சிங்கர் அவங்க தான் சிங்கர் உங்களுக்கு தெரியும். டிடி உங்களுக்கு தான் நோ டிடி யூ ஷுட் சிங். நானா பாடி டக்குனு பாடுறேன் அவமானமே பட மாட்டேன் தெரியும்ல. ஓகே கம் சிங். ஹே பாடுங்க இது டக்குனு பாடுறேன்டா கண்ணா வெயிட்டா ஓ மேல ஒரு கண்ணு நீதாய முறை பொண்ணு எப்படி ஓ மை காட் உங்க ஃபேன்ஸ்க்காக பாடுறேன்டா எல்லாம் உங்க ஃபேன்ஸ்க்காக தான். தேங்க்ஸ். பெங்குயின் படம் எவ்வளவு முக்கியமான படம் ஒருத்தர் கேக்குறாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா தமிழ்ல என்னோட ஃபர்ஸ்ட் I'm answering this to ரித்திகா மாஞ்சியப்பன். so yeah முக்கியமான படம் because என்னோட ஃபர்ஸ்ட் women centric படம் தமிழ்ல. so just can't wait. அக்கா அவங்க நிறைய பேர் ஸ்ரீலங்கால இருக்காங்க ஒரு விசிட் பண்ணுங்க அக்கா. இப்போதைக்கு எங்கேயுமே விசிட் பண்ண முடியாது ஆனா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஸ்ரீலங்கா வரேன். சிவான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு டிடி அக்கா ஆஸ்க் டஃப் क्वेश्चन. இது என்னப்பா 10th போர்டு எக்ஸாமா? நான் எப்பா டஃப் क्वेश्चन கேட்க போறேன்? என்ன ஆஸ்க் டிடி அக்கா ஆஸ்க் டஃப் क्वेश्चन? அந்த குழந்தைகிட்ட நான் ஏன்பா டஃப் क्वेश्चन கேட்கணும்? முதல்ல டஃப் क्वेश्चन கேட்டா அதுக்கு எனக்கு ஆன்சர் தெரியாதுப்பா. எனக்கு ஆன்சர் தெரியாதுப்பா. ஏன்பா இப்படி படுத்துற? ஓ காட் ஐயோ நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகே கீர்த்தி சுரேஷ் மேம் ப்ளீஸ் டாக் இன் இங்கிலீஷ் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்றாங்க. ஐ லவ் யுவர் நைக்கி அக்கா. தேங்க் யூ கீர்த்தி. என்ன கேட்டாங்க? இங்கிலீஷ்ல பேசுங்க கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்றாங்க. சோ we will try. இங்கிலீஷ் ஓகே ட்ரை பண்றேன். then okay so another question I have is நீங்க சொன்னீங்க it's a mother story அப்படின்னு. for every story there is a mother story அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா? there's a writing. so this is completely a mother story சொல்லிட்டீங்க and we understand Penguin is about உங்களோட பையன் அஜய் கேரக்டர் அஜய் இல்லையா? அஜய் தொலைச்சிடுற ஒரு அம்மா and அந்த அம்மா பிரெக்னென்ட்டாவும் இருக்காங்க ரைட்? Did I get it right? yes I'll just say hi to Anil நம்ம எடிட்டர். hi Anil.
ஓகே. ஓகே ஓகே. ஸோ நீங்க it's a mother story. So, do you think it's a heavy character for you? Because நீங்க மகாநதி பண்ணும்போது அட்லீஸ்ட் அது இன்னொருத்தங்க, ஐ மீன் இட்ஸ் அ பயோபிக், ஸோ அவங்க கிட்ட இருந்து யூ குட் டேக் அ லாட். பட் இந்த மாதிரி ஹெவி கேரக்டர்ஸ் ஹவ் டு யூ கெட் ரெடி? நீங்க எப்படி அதுக்கு தயாராயிவீங்க? இல்ல, that one was very difficult and different because நம்ம இன்னொருத்தவங்கள போர்ட்ரே பண்ணும்போது அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இங்க அட்லீஸ்ட் ஐ ஹேவ் த ஃப்ரீடம் ஆஃப் டூயிங் இட் இன் மை ஓன் வே அண்ட் டைரக்டருக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல ரிதம்ங்கிற கேரக்டர் எப்படி இருக்கணும்ட்டு. ஸோ அவர் ஸ்கிரிப்ட் எழுதி இருக்கறனால ஹீல் நோ த மோஸ்ட் அபவுட் தட் கேரக்டர்ல. ஸோ அந்த மாதிரி மெயினா அந்த பிரெக்னெண்டா இருக்கிற அந்த அந்த போர்ஷனுக்கு லைக் வென் வி டிட் லுக் டெஸ்ட் அதெல்லாம் தான் கொஞ்சம் கிராக் பண்ண வேண்டிய விஷயமா இருந்தது. அந்த அந்த பெல்லி அண்ட் வின்டர் க்ளோத்ஸ் படத்துல. ஸோ ஐம் ட்ரைங் வின்டர் க்ளோத்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஸோ அந்த பெல்லியோட அந்த வின்டர் க்ளோத்ஸ், அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி மேக்கப், லைட்டிங், ஹேர், அதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் கிராக் பண்ண வேண்டிய விஷயமா இருந்தது. அண்ட் அப்புறம் மூவி சைன் பண்ணோடனே அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்டேன், லைக் இப்போ ப்ரெக்னெண்டா நடிக்கிறேன், ஸோ என்ன மாதிரி விஷயம் ஐ ஷுட் டேக் கேர். ஸோ சில டிப்ஸ்லாம் சொன்னாங்க. அண்ட் ஈஸ்வர் ஆல்சோ செட்ல வந்து நிறைய விஷயங்களுக்கு 100 கேள்வி கேட்டு அவரை டார்ச்சர் பண்ணுவேன் நான். அண்ட் இஸ் வெரி பேஷியன்ட், நிறைய ஆன்சர் பண்ணிட்டே இருப்பாரு. லைக் நம்ம நடக்கிறது, உட்காருறது, நிக்கிறது, இந்த வே pregnant woman sleeps. So அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். So that was little, அதெல்லாம் தான் கொஞ்சம் பேசிக்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ண வேண்டியது. மற்றபடி லைக் ஒரு மதர்ங்கிறது ஒரு கேரக்டரா தான் பாக்குறேன். ஸோ ஒரு 2-3 days கழியும் போது யூ கேன் ஈஸிலி ஸ்லிப் இன்டு தட். ஸோ லைக் மத்த எல்லா கேரக்டர் மாதிரி. ஸோ மதர் ஸ்டோரி சொல்லும்போது உங்க அம்மா கிட்ட உங்களை பத்தி கேட்டா நீங்க வந்து ஏதாவது ஒண்ணு, என்ன சொல்றது, அவ இது மட்டும் மாத்திக்கவே மாட்டா அப்படி இல்ல, அவங்கள நீங்க ரொம்ப இரிட்டேட் பண்ற விஷயம் என்னன்னு கேட்டா உங்க அம்மா என்ன சொல்லுவாங்க உங்களை பத்தி? என்னைக்காவது உங்க அம்மா பார்க்கும்போது நான் கேட்பேன் இந்த கேள்வி, ஓகேவா? எதுக்கு அதிகபட்சமா திட்டு வாங்குவீங்க உங்க அம்மா கிட்ட? நான் இதுக்கு வாங்கினது இல்ல, எல்லாத்துக்கும் வாங்குவேன் திட்டு. எல்லாத்துக்கும் பொதுவா வாங்குறது. ஆமாமா, என்ன வாங்குவேன். இப்ப வீட்டுல எல்லாம் இருக்கும்போது, வீட்டுல இருக்கும்போது இது முந்தில இருந்து எப்பவுமே சொல்லுவாங்க. இப்ப இந்த வீட்டு வேலை எல்லாம் பண்ணும்போது இப்ப நம்ம பார்த்தா ஒண்ணு எடுத்து வைக்கணும், அதெல்லாம் நம்மளுக்கு தானா வராது. சில சமயம் அவங்க சொல்லதான் செய்வேன். சோ முந்தில இருந்து சொல்லுவாங்க, எள்ளுன்னா எண்ணெயா இருக்கணும் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு 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 ஸ்பூன் சுகர் எடுத்துட்டு வானா ஒரு டப்பா எடுத்துட்டு வாங்கிற மாதிரி. சோ ஒரு வேலை சொன்னா அது ஒரு 2-3 வேலை செய்ய அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி நிறைய திட்டுலாம் வாங்குவேன். அதான் நான் சொல்றேன் உங்க அம்மா கிட்ட, அதான் உங்க அம்மா வந்துட்டு என்ன சொல்றது, உங்க அம்மா சொன்ன மாதிரி ஒரு படத்துல நினைச்சு நேஷனல் அவார்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்களே, நீங்க சொன்னதை செஞ்சிருக்கீங்களே தங்கம், அப்புறம் என்ன, நோ ப்ராப்ளம். அப்ப இன்னும் நிறைய கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இந்த படத்தோட மியூசிக் பத்தி பேசணும்னு நினைச்சேன், பென்குயின் பத்தி, பட் ஐ ஜஸ்ட் லெஃப்ட். சோ so நான் சொன்னேன்ல, I mean there's one song in the film and you all have heard that it's a nice melody, அது ஒரு montage song. and RRலாம் நான் இன்னும் கேட்கல. சோ எனக்கே புதுசா இருக்க போகுது, ஏன்னா டப்பிங்ல இட் வாஸ் பிளேன். சோ நான் எதுவுமே பார்க்கல. சோ எனக்கு அந்த பாட்டை தவிர எனக்கும் வேற எதுவும் தெரியாது. நீங்க எல்லாரும் பார்க்கும்போது தான் நானும் பாக்குறேன். அஷர், ஹாய் அஷர். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மெசேஜ் பண்றாங்க, ஹாய். What are my friends are messaging? Farhan, hey Dubai, what house best? Hi Farhan. எல்லாம் பாதி என் ஃப்ரெண்ட்ஸ் தான் நினைக்கிறேன். வேணும்ட்டே வந்து என்ன டென்ஷன் படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பரா. So how Amazon Prime Videoல வந்துட்டு இப்போ இந்த மாதிரி நிறைய படங்கள் வருது, and இந்த லாக்டவுன்ல இட்ஸ் been a huge friend Amazon Prime Videoன்னு சொல்லலாம், because most of the time we spend watching movies or series அவங்களோட இதுதான். So do you have what is your idea about that? அத பத்தி சொல்லுங்க, Amazon Prime Video. What do you want to say? Yeah, so happy இது என்னோட first digital film and
ஐ திங்க் என்னோட சில படங்கள் கூட இதே பிளாட்ஃபார்ம்ல இருக்கு. அண்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரிலீஸ். ஸோ இந்த மாதிரி ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் எப்படி இருக்கு. எக்ஸைட்டடா இருக்கு. சில்ஸ், பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம். வாட் ஆர் யூ ஃபீலிங் டிடி நீ இந்த படத்துக்காக? இந்த நீங்களே படத்துக்காக கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களே, நான் கேக்குறேன். அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தோன்னே இட்ஸ் a very sensitive topic and I think it's handled very sensitively as far as the trailer goes. அது ரொம்ப கரெக்டா அது என்ன ஒரு ஒரு படம் எடுக்கும்போது நாம வந்து ஒரு பேலன்ஸ் இருக்கணும். ஐ திங்க் அந்த பேலன்ஸ் வந்து கரெக்டா கிராக் பண்ணிருக்காரு உங்க டைரக்டர் ஈஸ்வர்னு ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. ஸோ தட் இஸ் ஒரு நார்மல் ஆடியன்ஸா சம்டைம்ஸ் ரொம்ப ஓவர் த போர்ட் ஆயிட்டாலும் ஒரு ஆடியன்ஸா எங்களால அது ரொம்ப பார்க்க முடியாது. ஈவன் தோ இட் இஸ் ரைட் எங்களுக்கு அது வந்து பார்க்க வந்து சோ நம்ம ஆடியன்ஸே ரொம்ப ஆடியன்ஸோட மைண்ட்ல தானே at the end of the day நாங்கெல்லாம் தானே பார்க்க போறோம். சோ அப்படி இருக்கும்போது ஐ திங்க் அது ரொம்ப அழகா ட்ரெய்லரை பாக்குற வரைக்கும் கிராக் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ட்ரெய்லர் பார்க்கும்போது அது ஓகே இந்த படம் நம்ம கண்டிப்பா பார்க்கணும். என்னைக்கு அது ரிலீஸ் ஆகுது 19 ஓகே அப்படின்னு ஒரு மென்டல் நோட் பண்றோம்ல, அந்த மென்டல் நோட் பண்றது தூண்டுற மாதிரி இருக்கு உங்களோட ட்ரெய்லர். தட் இஸ் வாட் ஐ ஃபீல். ஓகே, தேங்க் யூ. என்னை விட நிறைய பேசுறீங்க நீங்க. நான் கேள்வி கேக்குறேன், நீங்க பதில் சொல்லுங்க. தயவு செய்து இந்த மாதிரி சொல்லாதீங்க. நீங்க தான் பேசணும். இருங்க, யாரெல்லாம் மெசேஜ் பண்றான்னு. சிஸ்டர் ப்ளீஸ் சே ஹாய் டு மீ. பவேஷ் சொல்லுங்க. பவேஷ், ஹாய் பவேஷ். I think I saw my friends ஒரு ஹாய் ஜோ. ஹாய் ஜோ. இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல குரூப்ல போட்டிருக்காங்க. இந்த மாதிரி செயல் தான் தவறான செயல். ஃப்ரெண்ட் யார் அந்த ஃப்ரெண்ட் சொல்லுங்க. எல்லாருமே ஒருத்தர் எப்படி சொல்றது. எப்படி இருக்கீங்க டார்லிங்? ట్రూ ఫ్యాన్స్ అందరికి రిప్లై రావేమో కదా. కీర్తి సురేష్ డిజైన్స్ హాయ్, ఎలా ఉన్నారు? என்னோட அக்கா மெசேஜ் பண்றாங்க டீ வேணுமா அப்படின்ட்டு. கொடுத்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இந்த பக்கமும் ஒண்ணு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். Oh God. சரி, நீங்க சொல்லுங்க. Now that the movie, Penguin வந்துட்டு it has a very nice title. ஐயோ எங்க போயிடுச்சு ஒரு நிமிஷம். டைட்டில் வந்துட்டு ரொம்ப அழகா செலக்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஐ திங்க் அனிமல்ஸ்ல செகண்ட் மோஸ்ட் வந்துட்டு ரொம்ப தாய்மை உணர்வோடு இருக்கிற ஒரு இது வந்துட்டு பென்குயின் தான் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? அதனாலதான் அந்த மாதிரி some kind of explanation ஈஸ்வர் has. எனக்கு அவ்வளவு டீடைல்டா தெரியாது இதை பத்தி. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். அவர் சொன்னது ஃபர்ஸ்ட் பென்குயின் சொன்ன போது அவர் சொன்னது வந்து பெண்களின் குயின், ஒரு அம்மா அப்படிங்கிற அந்த ஒரு அர்த்தம். அண்ட் கதையில வந்து அம்மா வந்து பையனுக்கு ஒரு பென்குயின் ஸ்டோரியும் நரேட் பண்றாங்க. ஸோ அது அண்ட் அவங்க நரேட் பண்ற ஸ்டோரி இஸ் மோர் ஆர் லெஸ் தி கிரக்ஸ் ஆஃப் தி ஃபிலிம். ஸோ அதுவும் ஒரு அர்த்தம். அண்ட் ஈஸ்வர் வந்துட்டு 4.5 hours வந்து இந்த படத்தோட கதையை சொன்னார். அவர் எப்படி நரேட் பண்ணுவார்? ஒரு இடத்துல உட்கார்ந்து நரேட் பண்ணுவார், இப்படி பறந்து நடிச்சு காட்டி அப்படிலாம் பண்ணுவாரா? அவரு இல்ல ஒரே இடத்துல இருந்தா நரேட் பண்ணாரு. அண்ட் ஆக்சுவலா என் வீட்டுல இருந்தெல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு என் வீட்டுல என் அங்கிள் தான் இருந்தாரு. சோ நான் வந்து சும்மா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துல வந்துடுறேன் அப்படின்ட்டு போனேன். 4.5 மணி நேரம் முடிச்சு நான் ஆக்சுவலா இன்டர்வெல்ல கூட நான் போன் பாக்கல. ஐ வாஸ் ஜஸ்ட் க்ளூட் ஆன் டு ஹிஸ் நரேஷன். அப்படியே செகண்ட் ஹாஃபா ஆரம்பிச்சு போயிட்டே இருந்துச்சு. அண்ட் அந்த நரேஷன் முடிஞ்சு என் போன் பார்த்தா என் அங்கிள் வந்து மெசேஜ் பண்ணிருந்தாரு, நீ இன்னும் 10 minutesல வீட்டுல வரலன்னா நான் வந்துருவேன் அப்படின்ட்டு. எனக்கு இது ஆயிடுச்சுன்னு நினைச்சு அந்த மாதிரி அவ்வளவு நேரம் நரேட் பண்ணிட்டு இருந்தாரு. பட் ஐ திங்க் இட்ஸ் குட். நம்மளுக்கு டைம் போனதே தெரியலன்னா ஐ திங்க் இட்ஸ் வெரி குட் நரேட்டர்ல. அண்ட் ஐ திங்க் கண்டென்ட் செம்ம ஸ்ட்ராங்கா இருந்தது. ஸோ ஹீஸ் அ வெரி குட் நரேட்டர். பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணுவாரு. That's so nice. So ஈஸ்வருக்கு வந்து you must have become a good friend with him now. So அதோட நடுவுல வந்து ஏதோ ரிவ்யூ கேட்டுட்டே இருக்கிறாரு. சோ நீங்க அவருக்கு ஏதாவது மெசேஜ் இப்போ இதுல சொல்லணும்னா, இது வரைக்கும் அவர்கிட்ட சொல்ல முடியாம இருக்கலாம்ல, என்னதான் நல்ல டைரக்டர், இதை எப்படி நம்ம அவர்கிட்ட சொல்றது, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா இப்ப நான் இருக்கிற தைரியமா சொல்லுங்க அவரை பத்தி.
I think Kishore, you are very, very efficient. Sema team உங்களோடது. I would love to work with you again. Okay. Oh, how sweet, how sweet. So nice, so nice. ஓகே சோ பேசிக்கலி நிறைய பேர் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. I think we कीर्ति are running out of सुरेश time. मैम, मैं बिहार मुजफ्फरपुर से हूँ, आपके बहुत बड़ा फैन हूँ. हाय हनी सिंह, थैंक यू. அக்கா உங்க கையில மெஹந்தி சூப்பர். மர்தான். அக்கா, thank you all, thank you Okay. Dinesh. Hello madam. Maunik, hi Maunik. Didi, ask her about the diet. ஒருத்தர் கேட்டிருக்காரு. Diet. இப்போ லாக்டவுன்ல நமக்கு சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் நான் என் வீட்ல இருக்கேன், நல்ல சாப்பாடு. ஆமா. No diet. No diet. I'm a vegetarian. So people who don't know, I'm a vegetarian. And vegetarian எனக்கு சவுத் இந்தியன் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சவுத் இந்தியன், ஸோ வீட்ல நல்லா ரசம், சாதம், பொரியல் நல்லா சாப்பிடுவேன், நல்லா ஒர்க் அவுட் பண்றேன். தட்ஸ் ஆல். I'm doing yoga now. Nice. Okay, so all the very best for you, Kirti. நீங்க உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்க ஃபேன்ஸோட என்னையும் நீங்க சேர்த்துக்கிட்டீங்க. Thank you so much for that. Thank So you, sweet Didi. of you. Thank you. And First every time time before a இந்த movie, மாதிரி ஒரு லைவ் பண்றோம் அண்ட் உங்க கூட பண்றேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே, ப்ளீஸ் மை நேம், என் ஃப்ரெண்ட் ஜியானா. ஹாய் ஜியானா. தார்னா, ஹாய் தார்னா. ஐ எம் a big fan too. Thanks தார்னா. நிதின், என் பிரதர் இன் லா, ஐ திங்க். ஹாய் ப்ரோ. Oh god. Oh, okay. Nice. Once take my name, Chandra Vilash. Chandra Bilash. Hi Chandra Bilash. Okay, so Kirti, I want to wish you all the very best. Thank this you. movie, ஒவ்வொரு டைமும் ஒரு மூவிக்கு முன்னாடி உங்களை பார்க்கும்போது wow, she's so talented. அந்த பொண்ணு அவ்வளவு நல்லா பண்றாங்க. She should definitely go places அப்படின்னு மனசுல நினைப்பேன். ஆனா அதே மாதிரி நெக்ஸ்ட் மூவி பார்க்கும்போது you have always come up in life, and that is what makes me so happy to see you every other time. When you win, it feels so nice, you know. Oh, because நாம ஒண்ணு நினைப்போம்ல, இவங்க கண்டிப்பா பெரிய ஆள் ஆவாங்க, இவங்க கண்டிப்பா she'll do good அப்படின்னு நினைக்கும்போது அது when it's happening every other time I see you, it makes me feel so happy. And thank you so much, Didi. It doesn't come easily. I know God's blessing இருக்கு, but இருந்தாலும் it is also your hard work, your intelligence. So அது என்னைக்கும் விட்டுறாதீங்க, அதை அப்படியே புடிச்சுக்கோங்க. Be with that and always be happy. And கண்டிப்பா பென்குயின் அதுவும் இந்த மாதிரி Amazon Prime Videoல அது ரிலீஸ் ஆகுது. And you know, I'm sure அது பெரிய அளவுல ரீச் ஆகும் அப்படின்னு நான் வந்து I like to believe so, and I would love to pray so for you and உங்களோட entire team, உங்களோட director, உங்களோட DOP and மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் எல்லாருக்குமே வந்துட்டு best wishes சொல்லிடுறேன். And for the entire cast and crew, Amazon Prime Video வந்து is very very excited to have you. And thank you Amazon Prime Video. என்ன வந்து உங்களோட Instagram வந்து, thank you so much for letting me handle your Instagram, Amazon Prime Video. It was an absolute pleasure to be here and to join with this beautiful and this brilliant girl. And she's always so much of fun to be around with. So once again, thank you so much for that, Kirti. And இன்னைக்கு midnight 12 o'clock Penguin movie drops in Amazon Prime Video. So please subscribe பண்ணிட்டு நீங்க அதை பாருங்க, பார்த்துட்டு I'm sure you guys will enjoy it. And what do you want to say? Why don't you say something and we'll wind this up? Thank you all. Thank you Amazon for giving me this opportunity. Yes, இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு stream onto Amazon and watch it. I hope you all enjoy. Thank you so much. So இன்னைக்கு நைட் படம் பாருங்க, இன்னைக்கு நைட்ல இருந்து படம் பாருங்க. Please watch the movie in Malayalam, Telugu and Tamil. And if you're watching the movie, please do post a story and tag Kirti and Amazon Prime Video so that you know we'll be very happy and we will know that you're watching it. And do let us how do you feel about the movie. So it'll be very very helpful and very happy for anybody you know who's a cast and a crew of this movie. So once again, thank you so much, Kirti ma. Love you so much. Thank you Didi.
Please Thank say you. hi to your mama, papa, and your sister, and everybody, and little Nike ko பெரிய பெரிய hi. Yes, yes, you too, to all at home and So all love. இதெல்லாம் சீக்கிரம் சரி. I hope I could give you a real hug soon, but for now, virtual hug and love you. Bye. Thank you. Bye all. Bye. Bye.